197வது எபிசோட்ல போயிடலாம். எபிசோட்ல பார்த்தா யாரை காட்டுறாங்கன்னா பார்த்தா கவாக்கியை தான் காட்டுறாங்க. பார்த்தா ஆல்ரெடி இந்த பாட்டை உடச்சு வச்சிருக்கான். அந்த சில்லியை தான் எடுத்துட்டு போறான் உள்ள. பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா ஹீமோரியை காட்டுறாங்க. பார்த்தா கவாக்கி வாங்கி கொடுத்த பாட்டை தான் எடுத்து உள்ள வைக்கிறாவா. அதுல பூ வச்சு பார்த்து அவ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஆனா கவாக்கி வந்து பர்ட்டோ சொன்னதான் யோசிச்சு பார்க்கான். எப்ப நீ அதை சரி பண்றியா அப்பந்தாண்டா ஹீமோரி வந்து சரியாவான்னு சொல்லியிருப்பான். அதுக்காண்டி அந்த வந்து எடுத்து சரியா ஒட்டலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த உடஞ்ச பாகத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்னா சேர்க்க ஆரம்பிக்காம. பார்த்தா அது எப்படிலாம் பிக்ஸ் ஆகுமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னே பக்கத்துல வச்சு வச்சு பாக்குறான். பார்த்தா ஓரளவுக்கு பாதியை சேர்த்துட்டான். அப்படி ஒவ்வொன்னே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸையே க்ளூ வச்சு ஒட்டிக்கிட்டே இருக்கான். பார்த்தா ஹீமோரி மாடிக்கு வந்துகிட்டு இருக்கா. கவாக்கி என்ன பண்றான்னு பாக்குறதுக்காண்டி. பார்த்தா கவாக்கி ஒவ்வொரு பீஸ் எப்படிலாம் சேருன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னே வச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா ஹீமோரி வந்து கவாக்கி டேபிள் கீழே ஒளிஞ்சிருக்கா. பார்த்தா ஒட்டுறதை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காவா. அதை கவாக்கி நோட் பண்ணிட்டான். ஆனா அதை தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான் கவாக்கி. நான் முதல்ல பாத்துட்டேன் தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே அவன் எஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி எல்லாம் ஒளிஞ்செல்லாம் விளாடாதான் சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. நான் சும்மா தான் வந்தேன், உங்களை பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீமாவாரி. இது உண்மையிலே சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஹீமாவாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்ததுக்கு அவன் பதில் சொல்லாம அது எல்லாத்தையும் வந்து தனித்தனி பீஸா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அதைத்தான் நானும் செய்ய நினைக்கிறேன். ஆனா இதை மாட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிராக்டிக்கலா இதெல்லாம் சேர்க்கவே முடியாது, டைமும் வேஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் ஆல்ரெடி புதுசு வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல, இது எதுக்கு ஒன்னும் செய்ய வேண்டாம் சொல்லிட்டு இருக்கா ஹீமாவாரி. நீங்க பண்ணதுக்கே ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா இவங்க ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது பர்ட்டோ வெளியே உட்காந்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ பாக்குறான் இவனே நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா வெளியே தான் கோஜி காய்ச்சனோட தவளையை வச்சு வேவு பாத்துக்கிட்டு இருக்கான். கவாக்கி என்ன பண்றான்னு சொல்லிட்டு. டேய் கவாக்கி, நீ ஹொக்காகே வீட்டுல இருப்ப நான் எதிர் கூட பாக்கலடா, உன்னை இந்த அளவுக்கு பாதுகாப்பாங்க நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா இன்னும் டவர்ல தான் ஒளிஞ்சிருக்கான் கோஜி காஷின். கவாக்கி, உன்னை பெருசா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா, உன்னை நான் நம்புறேன். பர்ட்டோ உசுமாக்கி உன்னையும் எதிர்பார்க்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க பிளான் என்னென்ன இன்ன வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி ஆமோடாவையும் கோடையும் தான் காட்டுறாங்க. கோடு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆமோட்டா கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்ட பேசணும், உன் டைம் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட இப்ப டைம்லாம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா கோட அவன் கேட்க வேண்டியதை கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஜீகன் நான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன், ஜீகன் இங்க இல்லவே இல்ல, அவன் எங்க போனா உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஆமோட்டா கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ எப்ப பார்த்தாலும் செல்ஃபிஷா தானே இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் வந்து கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜீகன் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டு போயிருக்கான், கொஞ்ச நேரத்துக்கு யாரையும் பக்கத்துல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனாலதான் அவன் தனியா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆமோடோ. இவ்வளவுதான் விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஆமோடோ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அதை கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான். கவாக்கி ஃபைல தான் திறந்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல நீ என்ன செக் பண்றன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுலதான் நான் க்ளூ தேடிக்கிட்டு இருக்கேன், இவனை பத்தி எவனாச்சும் தேடி இருக்கான்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த துரோகி நான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆமோடோ. நீ ஏதாச்சும் நல்லபடியா கண்டுபிடிச்சா போதும், அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கான் கோடு. ஆமோடோ கேட்கான், சரிடா நீ ஜீகன் எதுக்கு பார்க்க வந்தன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் அவனை பார்க்கல, அதனாலதான் அவனை எங்கன்னு தேடினேன், வேற ஒண்ணும் கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா கவலைப்படாடா, ஜீகனுக்கு வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்ச நேரம் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கான், அது சரியாயிருவான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி கோஜிகேஷன் டெல்டாவும் சேர்ந்து வந்து கவாக்கியை தூக்கிட்டு வர போயிருக்காங்க. அவங்க வேற என்ன வரல, அதை பத்தி கூட அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். இதை யோசிக்க முட்டணும்னு சொல்லிட்டு சடனா ஷாக் ஆகுறான். ஒருவேளை வெசல் கூட வந்து ரொம்ப அட்டாச் ஆகாம இருக்கானா என்னன்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆமடோ. அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் கோடு. என்னடா பேசுறான்னு சொல்லிட்டு ஆமடா கேக்குறான். ஆல்ரெடி ஜீகன் சொல்லி இருந்தான், அவனை விட்டு அந்த வெசல் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருந்தான். ஒருவேளை அவன் கண்ட்ரோல்ல தான் அந்த வெசல்ல இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்கான் கோடு. என்னடா சொல்ல வரன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, நீ இதை ஜீகன் தான் கேட்கணும், ஆல்ரெடி அவன் துரோகியை கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் கோடு. அவன் கண்டுபிடிச்சிருந்தா எதுக்கிட்ட என்னைய வந்து தேட சொன்னான், அப்புறம் வெறும் முட்டாள்தனம் பண்ணத மாதிரிலடா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆமடோ. நேரம் ஜீகன் வந்து உண்மையான துரோகியை கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவான், அப்படி கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் கோடு. சரிடா கோடு, உனக்கு ஒரு சின்ன வேலை வச்சிருக்கேன், இந்த போராவை ரொம்ப நாள் காணோம், அவனை வேணா கூட்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனை கான்டாக்ட் பண்ண அவன் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அடே போராவை கூட்டு வரணுமா, சரி நான் அவனை ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான் கோடு. ஆனா ஜீகன் எனக்கு பெர்மிஷன் தருவானான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை நான் பாத்துக்கிட்டேன், நீ இங்க இருந்து அவனை போய் கூட்டு வா, ஜீகனுக்கு இது ஏத்துக்கிடும் சொல்லிட்டு இருக்கான் ஆமடோ. சரி அவனை மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு கூட்டு வரேன், அவ்வளவுதானு சொல்லிட்டு போயிட்டு வராம. சரி அவனை கூட்டு வந்துட்டு கோஜி காசினை கூட்டு வரேன்னு சொல்றான். கோஜி காசின்ல நீ ஒண்ணு கூட்டு வர வேண்டாம்டா, ஏன்னா டெல்டா அதை பாத்துக்கிடும் சொல்லிட்டு இருக்கான் ஆமடோ. கோஜி காசின் என்னடா பண்றான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா என்ன பிளான் பண்றான்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தாங்க டெல்டாவை காட்டுறாங்க. டெல்டா டென்ஷன் நின்னுகிட்டு இருக்கா. என்னடா என்னால உள்ளே போக முடியல, நான் வெயிட் பண்ணி எனக்கு டென்ஷன் தான்டா ஆகுது, நானே உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. கோஜி காஷின் மட்டும் எப்படி உள்ள போனா, அது பேரியர் போட்டிருக்கு, எப்படி தாண்டி போனானே ஒண்ணுமே புரியலன்னு பாத்துக்கிட்டு இருக்காவா. என்னால இங்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நான் ஸ்ட்ரைட்டா உள்ள போறேன், அந்த வெசலை எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. நானும் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா முதுகுல ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு மெட்டீரியல் மாதிரி இருக்கு. பார்த்தா அது பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அதுலயும் கேமரா தான் இருக்கு. பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த மெஷின்ல வந்து சக்கராவே கிடையாது, அதனால உள்ள போனா டிடெக்ட் ஆகாது. சரி நீ சீக்கிரம் போய் கவாக்கி எங்க இருக்குன்னு கண்டுபிடின்னு சொல்லுது. பார்த்து அந்த மெஷின் அப்படி பறந்து வில்லேஜுக்குள்ளே போயிருச்சு. பார்த்து யாராலையுமே டிடெக்ட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தாங்க கவாக்கியே தான் கட்டுறாங்க. கவாக்கி ஹீமரி ஒன்னா நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தா பர்ட்டோ உள்ள வாரான். இதுல நீ ரொம்ப நேரம் டைம் எல்லாம் ஒதுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே கவாக்கி எடுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்ப இது கூட சொல்ல வந்திருக்கேன், நீ சொன்னனாலதான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்றான் கவாக்கி. அதை விடுனா விடுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஆமா இதுல டைம் வேஸ்ட் பண்றது எனக்கும் சரிப்பட்டு வரல, அது மாதிரி உன்னோட க்ளூவும் நல்லா ஒட்டவும் மாட்டுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நான் சொன்னோன்னே நீ கிவ் அப்
பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பர்த்டே கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நான் அப்படியே சொல்ல வரேன்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. முட்டாள் தாண்டா இந்த உடஞ்ச பொருளை டைம் ஒதுக்கி செய்வான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். சரிடா கவாக்கி, இந்த கர்மாவை பத்தி நீ ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிற, வேணா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா என்னடா எனக்கு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ற, இது வரைக்கும் வந்து நான் செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னேன், இப்ப ஏத்துக்கிட்டு ஏன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னை வச்சு எதுவும் பிளான் பண்றேன்னு சொல்லி கேட்கறான். ஒரு பிளானும் கிடையாது, நீ சொல்றதுலே சில பாயிண்ட்ஸ் இருக்கு, இது என் உடம்பு விட்டு போகணும், எனக்கு அவ்வளவுதான் முக்கியம் சொல்றான் பர்ட்டோ. என்னைக்குமே வந்து நான் தாண்டா சில விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும், என்ன எதுவுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஒரு வழியா மூளையை யூஸ் பண்ணி ஏதாவது பேச ஆரம்பிச்சியா, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி வாடா, அந்த கர்மாவை பத்தி எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இவனுக்கு பேசுறத நர்ட்டோ வெளியே இருந்தா ஒட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ரைனிங் ஏரியாக்கு வந்துட்டானுங்க. கவைக்கு சொல்றான், சரி வாடா வந்து ஒன்னா சண்டை போடுவோம், சீக்கிரம் இதை பத்தி புரிஞ்சுக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஆனா நான் சண்டை போட போறேன், ஆனா கொஞ்சம் மென்மையா நடந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். நீலா ஒண்ணு மென்மையா நடந்துக்கிட வேண்டாம், உன்னோட பவரை மட்டும் காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டேய் உன்னால இந்த பவரோட ஆக்டிவேட் பண்ண முடியாது, நான் நினைச்சாதான் முடியும், அது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கவாக்கி வாரான். வாய மூடுறான், நான் யாருன்னு காட்டுன்னு சொல்றான் பர்ட்டோ. பிரதர் கவாக்கி உங்க பெஸ்ட காட்டுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா ஹிமாரி. பார்த்தா நர்ட்டோ வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஆட்டனா பார்த்தா ரெண்டு பேரும் சண்டே ஸ்டார்ட் பண்றானுங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ரெண்டு பேருமே கர்மா பவர் யூஸ் பண்ணி அடிக்கிறானுங்க. பார்த்தா கவாக்கி இந்த பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். இருந்தாலும் பர்ட்டோ பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா அவன் அட்டாக் எல்லாத்தையும் அசால்ட்டா பிளாக் பண்றான் கவாக்கி. என்னடா பண்றான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் நர்ட்டோ. பார்த்தா அவனோட மொத்தபடி சயின்டிபிக் நிஞ்சா டூல் மூலம் பண்ணிருக்கான், அதான் ஈஸியா கண்ட்ரோல் பண்றான்னு சொல்லிட்டு. பார்த்தா அவன் பர்ட்டோ நொறுக்கி எரியுதான். பார்த்தா சடனா பர்ட்டோ வந்து ஷேடோ கிளன் ஜுட்ஸு போட்டு வாரான். கவாக்கி இதுக்கெல்லாம் அசரவே மாட்டேங்கான், எல்லா ஷேடோக்களையும் உடச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் பர்ட்டோ அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வாரான். நர்ட்டோ மாதிரி பாஞ்சு வந்து அடிக்கலான்னு பாக்குறான். பார்த்தா கர்மா பவர் யூஸ் பண்ணி அடிச்சு நொறுக்குதான். பார்த்தா அது ஷேடோ கிளன் தான், இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு பாஞ்சிட்டு வரான். பார்த்தா கவாக்கியோட கை உள்ள மாட்டிக்கிருச்சு. பார்த்தா ரசங்கனத்துக்கிட்டு ஒரு ஓடு போடுதான் அவன். பார்த்தா அதையும் கவாக்கி வந்து கர்மா பவரை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹிமாரி மிரண்டா, என்னடா இப்படி சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு. உன்னோட ஸ்பீடு உண்மையில நல்லா தாண்டா இருக்கு, வாட நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போன்னு சொல்றான் அவன். நான் இப்போ ஒரு அட்டாக் போடுறேன், அதை நீ அப்சர்வ் பண்ண பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். டாஜ் பண்ணாத அப்சர்வ் பண்ணு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு பர்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான். இது எப்படிடா என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா கவாக்கி ஒரு அட்டாக்க போட்டு விடுதான். அந்த அட்டாக் வந்து அனல் வேகத்துல வருது. இருந்தாலும் பர்ட்டை தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். டே இந்த அட்டாக் ரொம்ப ஃபாஸ்டா வரும்னு சொல்றான். டே இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, நீ அப்சர்வ் பண்ணு சொல்லிட்டு இருக்கான். சரிடா நான் அப்சர்வ் பண்ணி தீடுன்னு சொல்லிட்டு பார்த்தா பர்ட் அந்த பவர் அப்சர்வ் பண்றான். பார்த்தா அவன் கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் மாசம் வந்து நிக்கான். பார்த்தா அப்படி சரிஞ்சுட்டான் அவன். உடனே பர்ட்டை கேட்டுட்டு இருக்கான், டே நீ என்னடா சொல்லித்தர, ஒழுங்கா சொல்லித்தாடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். டே உன்னோட இன்ஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணுவோம்னு நினைச்சேன், ஆனா நீ இப்படி பிளாக் பண்ண நினைச்சு கூட பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. பார்த்தா அவனுக்கு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா கோஜி காஷின் தவளை அங்கதான் நின்னுகிட்டு இருக்கு. அவனோட மாத்தி மாத்தி வாயில சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. உடனே நாட்ட வாரான், டே உங்களோட ஸ்பேரிங் சண்டை வந்து நீங்க முடிச்சிட்டீங்கன்னா யூனிசன் சைனை முடியுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் முடிக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கையை வைக்கிறான். கவாக்கி வைக்கலாமா வேண்டாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அவனும் யூனிசன் சைன் வச்சுட்டான். வச்ச அடுத்த செகண்ட் சடனா பார்த்தா மோமோஷிக்கு வரது மாதிரியே இருக்கு அவனுக்குள்ள. பார்த்தா ரெண்டு ஒரு கையுமே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இத கோஜி காஷின் பாத்துக்கிட்டே இருந்தா இருக்கான். என்னடா நடந்துன்னு சொல்லிட்டு முழிக்கிறான் அவன். பார்த்தா பர்ட்டோட கையில உள்ள அட்டாக் மட்டும் சரியாக ஆரம்பிச்சிருச்சு. இது மோமோஷிக்கு ஒட்சிசிக்கில இவன் எதுக்கு இப்ப வந்தான்னு சொல்லிட்டு பர்ட்டோ யோசிக்கிறான். எனக்கும் வலிக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் கவாக்கி. கவாக்கி நீ எதையும் பாத்தியான்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா பார்த்தா ஒன்னும் பாக்கலன்னு சொல்றான் அவன். சடனா பார்த்தா நர்ட்டோ ஓடி வரான். டே நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். எப்பவும் போலதான் எப்பவும் கை வலிக்கும்ல அந்த மாதிரிதான் வலிக்குன்னு சொல்றான் அவன். உடனே கோஜி காஷின் முழிக்கிறான். என்னடா பர்ட்டோட காயம்லாம் சாதாரண வந்து சரியாயிருச்சு, அது எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். சாதாரணம் நடக்கல, இன்டென்ஷனலா தான் நடந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தாங்க என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ எல்லாத்தையும் அவன் தவளை யூஸ் பண்ணி பாத்துக்கிட்டு தான் இருக்கான். இந்த கர்மா மூலியமா எல்லாம் சரியாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இவனை நிறைய பாத்துக்கிட்டே இருக்கணும், இவன்ட்டு இருந்து நிறைய இன்டெல் கேதர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அங்க உட்காந்துருக்கான் கோஜி காஷின். பார்த்தா இங்க ஒரு பக்கம் டெல்டா அவளோட மெஷின் அனுப்பி உள்ள பாத்துக்கிட்டு இருக்காவா, எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா அவனுக்கு அந்த பேட்டில் ஃபீல்ட் இருக்கதை கண்டுபிடிச்சிட்டா. இந்த கவாக்கி நீ இங்கதான் இருக்கியா, உன்னை தேடி தாண்டா நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்னை கோஜி இன்னும் தேடிக்கிட்டு இருக்கான், ஆனா அதுக்குள்ள நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு அவன் அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கா. லீவ் வில்லேஜ்ல பாஞ்சு வாராவா. பார்த்தா ஜெட்டு மாதிரி வாரா. பார்த்தா பேரியர் தாண்டி வந்து அடுத்த செகண்ட் ஈனோக்கு வந்து அந்த இன்ஸ்டிக்ட் தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த பேரியர்ல அவ கனெக்ஷன்ல தான் இருக்கா. பேரியர் கார்ஸ் நீங்க வந்து ட்ராக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சடனா இங்க இருந்து கேக்குறாவா. ஆமா இந்த லீவ் வில்லேஜ்ல இல்லாத ஆளு வெளியே இருந்து யாரோ உள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சடனா அந்த விஷயத்தை வந்து நட்டோட சொல்றா. எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு ஆளு தான் வந்திருக்காங்க, ஆனா நல்லா ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இப்ப இது என்ன பண்ணு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா ஈனோ. இதை நீ பெர்சனலா ஹேண்டில் பண்ணு, ஏன்னா ஊருக்கு வெளியே நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு ஆளை மட்டும் அனுப்பி செக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா நாருட்டோ. இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான், இது யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா நாருட்டோ. அலர்ட்டா இருங்க, வெளிய இருந்து நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா நாருட்டோ. ஈனோ ஓகேன்னு சொல்றா. பார்த்தா இங்க கோஜியும் பார்த்துட்டு அந்த டெல்டா வருத. டேய் டெல்டா நீ வரது வந்து சொல்லிட்டு வர வேண்டியது, நீங்க இப்படி இருந்தான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அவன். நாட்ட சொல்றான், டேய் எதிரி வந்து இங்க வர போறாங்க, பர்ட்டோ ஹீமாவாரி கவாக்கி நீங்க இங்க இருந்து தள்ளிருங்க, இந்த எதிரியை நான் பாத்துக்கலாம் சொல்லிட்டு இருக்கா நாருட்டோ. யாரோ கவாக்கியை தேடி வராங்க, அவ்வளவுதான் விஷயம் சொல்லிட்டு இருக்கா நாருட்டோ. கவாக்கி நீ பர்ட்டோ கூட போ, இந்த எதிரியை நான் பாத்துக்கலாம் சொல்லிட்டு இருக்கா நாருட்டோ. பார்த்தா
டெல்டா அனல் வேகத்துல இருந்து ஒரு இறங்குறா. பார்த்தா வேற லெவலா வந்து நின்னுகிட்டு இருக்காவா. யாருடா இதுன்னு சொல்லிட்டு நருட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா கண்டுபிடிச்சா கவாக்கி இது டெல்டான்னு சொல்றான். அவன் என்ன ஞாபகம் வச்சிருக்கிய கவாக்கின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆனா கவாக்கி அப்படி டென்ஷன்ல பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மரணம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.